இந்த குழந்தை உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, ஆனால் தவற விட்டுட்டாங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இதை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைய வந்து சரியாக சட்டை போடணும்னு சட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க, பட்டன் சரியாக போடாமல் வந்திருக்கும், அதனால் கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் நியூஸ்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, அந்த குழந்தை ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலங்கிறதுக்காக ஒரு யூகேஜி குழந்தைங்க ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலங்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி சட்டையெல்லாம் வந்து அவுத்து விட்டு அவங்க வந்து குழந்தைய வந்து அடித்து வந்து சொல்லியிருக்காங்க. கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. இந்த ஒரு இது எல்லாமே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அந்த டீச்சர் யார் மேலேயோ காமிக்க முடியாத ஒரு கோபத்தை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து, ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க மேலே காமிக்கிறது. இதே மாதிரி நம்ம வீட்லேயும் நடக்கும். எங்கேயும் எதிர்ப்பு காமிக்க முடியலன்னா வீட்டில் குழந்தைய போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இன்சிடெண்ட்டை சொல்லலாம். இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் புரியாமல் இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இப்பயும் அதே அப்படியே ஃபாலோ பண்ணுறது வந்து, அதுவும் ஒரு குழந்தை உயிர் போகிற அளவுக்கு அந்த குழந்தை பயங்கரமாக ஆல்ரெடி வந்து அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தாலே பதட்டத்தில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் தான் நான் வந்து சொல்ல நினச்சேன். இப்போ வந்து ஒரு குழந்தை குழந்தையோ யாரும் இருக்கட்டும், திடீர்னு நினைவில்லாமல் மயக்கம் விடுறாங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ரெஸ்பிரேஷன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லைன்னா இம்மீடியட்டாக சிபிஆர் பண்ணணும். சிபிஆர் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ நிறையா வந்து சொல்லிகிட்டும் இருக்காங்க. ஸோ அதனால் சிபிஆர் பண்ணுறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமாக டீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக சிபிஆர் தெரிஞ்சுக்கணும். எப்போ வேணாலும் நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். முக்கியமாக சிபிஆர் வந்து ஃபுல்லி ட்ரெயின்டாக இருக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நல்லா தெரியுதா அவன் நினைவு இல்லைன்னு சொல்லி, உடனே அந்த அம்மா வந்து அவனை தூக்குறாங்க, ஒரு கையால் பிடிக்கிறாங்க. அந்த குழந்தைய இம்மீடியட்டாக படுக்க வச்சு பல்ஸ் ரெஸ்பிரேஷன் செக் பண்ணி, இல்லைன்னா சிபிஆர் பண்ணி, இவ்வளோ தான் சிம்பிள். படுக்க வைக்கிறாங்க, கரெக்டு. படுக்க வைக்கல, திருப்பி அந்த குழந்தைய வந்து உட்கார தான் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் ரத்த ஓட்டம் மூளைக்கு போகலை அப்படின்னா, இப்படி உட்கார வச்சா இன்னுமே ரத்த ஓட்டம், கொஞ்சம் ரத்த ஓட்டமும் போகாமல் தான் போகும். ஸோ சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க, ஆனால் குழந்தைய வந்து உட்கார வச்சபடி இருக்காங்க, அப்ரைட்லேயே தான் வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நிறைய பேர் வராங்க, டீச்சர்ஸ் வராங்க. இப்போ தண்ணி பற்றியா, இதே தான் நம்ம எல்லாம் சினிமாவில் காமிக்கிற இதே பிரச்சனை தான். இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரியே தான், ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தால் உடனே தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது புறையேறி இன்னும் இறந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். என்ன நீங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி நினைவு சரியாக இல்லாமல் இருக்கிறப்ப, அவங்க நீங்கள் வாயில் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா அது வந்து முழுங்க மாட்டாங்க. முழுங்காத இருக்கிறப்ப நேராக வந்து தண்ணி வந்து நேராக நுரையீரலுக்குள்ளே போயிடும். நுரையீரலில் தண்ணி போட்டு நிரப்புற மாதிரி தண்ணி வந்து உள்ளே நிறைஞ்சு போயிடும். அதனாலே மூச்சு விட முடியாமல் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தண்ணி எப்போதும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதாவது நினைவு இல்லாமல் இருக்கிற ஒருத்தர்கிட்ட, இல்லை நினைவோடு இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி அந்த குழந்தை இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இதுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிபிஆர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து சிபிஆர் பண்ணால் கண்டிப்பாக உயிர் பிழைக்குன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 5ல் ஒருத்தர் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அதேமாதிரி இந்த குழந்தைக்கு ஆல்மோஸ்ட் 20% சான்ஸ் இருந்திருக்கு. நீங்கள் சிபிஆர் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சிபிஆர் பண்ணிகிட்டே போயிருந்துருக்கணும். சிபிஆர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிழைச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவற விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் எல்லாருக்குமே வந்து அடிப்படை டீச்சிங்லேயே, அதாவது டீச்சர் ட்ரைனிங்லேயே வந்து சிபிஆரை பற்றியும் சோக்கிங் பற்றியும் பேசிக்காக எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்ட் எப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லித்தரணும்.